அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு சப்தமாக ஒரு அல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவாதி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா. மகிமையான தேவனுக்கு ஒரு அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணபரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணபரியந்த நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். கொக்கரித்து நின்றாலும் சாரி பார்த்து விதவை போல் தத்தளித்தாலும், கோலியாத்தை கொக்கரித்து நின்றாலும் சாரி பார்த்து விதவை போல் தத்தளித்தாலும், ஜெயங்கரம் தேவனுண்டு, பயம் நீக்கி பாதுகாப்பார். அந்தி சந்தி முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். அந்தி சந்தி ஓய்வு நாளில் வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் சார்பில், இயேசு பெரியவர் வருகையின் ஊழியங்கள் சார்பாகவும், ஜீவ ஒளி தொலைக்காட்சியின் சார்பாகவும், ஜீவ ஒளி ஜபக்கோபுர மாத பத்திரிகையின் சார்பாகவும், இயேசு பெரியவர் வார பத்திரிகையின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. தேவன் தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிமையான தேவனுக்கு ஒரு கரவோசை சப்தமா. சாத்தான் கூட்டங்கள் அதிரட்டும், பிசாசினுடைய வல்லமைகள் நொறுங்கட்டும், பாதாள வல்லமைகள் எரியட்டும். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளின் அதிபதியின் கிரியைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிடித்து கட்டுகிறேன். கொடிய சர்பத்தை எரிக்கிறேன். ரைட் நவ ஜீசஸ். அல்லேலூயா. குடும்பங்களில் கிரியை செய்கிற அந்தகாரத்தினுடைய வல்லமைகள், சாபத்தினுடைய ஆவிகள், பில்லி சூனியத்தினுடைய கிரியைகள், பொல்லாத வியாதியின் தடைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுத்து போடுகிறேன். உற்சாகமா கையை தட்டுங்க. முதுகு வலிகள், கழுத்து வலிகள், சிரசில் இருக்கிற வலிகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுகிறேன். இடுப்பு பகுதிக்கு கீழே கால் பகுதியில் தரிப்புடையவர்கள் சொஸ்தமடைவார்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர், இயேசுவிடம் இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே தாகமுள்ளோரே வாருமென்றார். தண்ணீர் கேட்டார் அவள் தாகம் தீர்த்தார். தண்ணீர் கேட்டார் அவள் தாகம் தீர்த்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழச் செய்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழச் செய்தார். வருத்தப்பட்டு
பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசுவிடம் இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள். கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றாள். நம்பிக்கை இழந்தாள், நாதன் இயேசுவை கண்டாள். நம்பிக்கை இழந்தாள், நாதன் இயேசுவை கண்டாள். நடுங்கி வஸ்திரம் தட்டு சுகம் அடைந்தாள். நடுங்கி வஸ்திரம் தட்டு சுகம் அடைந்தாள். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே நாலு நாளாயிற்று நாரும் என்றார். நம்பிக்கை விடாதே அவன் பிழைத்தான் என்றார். நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றார். அழைப்படைந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே மறுபடியும் நாலு நாளாயிற்று நாரும் என்றார். நாலு நாளாயிற்று நாரும் என்றார். நம்பிக்கை விடாதே அவர் பிழைப்பான் என்றார். இயேசு கண்ணீர் விட்டார், காவலைப்பட்டார். இயேசு கண்ணீர் விட்டார், உயிர்த்தே வர செய்தார். வருத்தவன் உயிர்த்தே வர செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு மனிதன் மரணத்தின் வாசல் நிற்கும் போது ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்று ஜீவன், இல்லை என்றால் மரணம். ஜீவனுக்குள்ள வழியை அவன் அப்பொழுது தேடினால் அவனுக்கு ஜீவன் உண்டாகும். மரணத்துக்கு ஏதுவான வழியை, அதாவது விசுவாசத்தை இழந்தால் தேவன் கண்டு சபிப்பார். ஹல்லேலூயா. மரணமும் உண்டாகும். ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் எங்கிருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. ஹல்லேலூயா. நமக்கு மரணத்துக்கு ஏதுவான தீமைகள் நம்மை சூழ்ந்திருக்கும் போது இந்த உலகத்தை விட்டுவிட்டு கர்த்தராகிய தேவனை பின்பற்றினால் மரித்தாலும் பிழைக்கலாம். உற்சாகமாக தட்டலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உற்சாகமாக தட்டு. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். அவரே என்னை அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ
அவர் என்னை காத்திடுவார். ஒரு சும்மா கையை தட்டுங்க. காக்கிற தேவனிடத்தில் வந்திருக்கிறார். ஆகவே மரணம் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெளிப்பாடு 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தையும் இன்று வாசித்த வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு பிரியமான ஒரு வேத வசனத்தை எடுத்து தியானிக்க போகிறோம். நின்று கொண்டு கேட்போம், அதற்கு பின்பு அமரலாம். இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தினுடைய லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அல்லேலூயா. அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. இன்று வாசித்த வேத புஸ்தகத்தில் இருந்து செப்பனியா 1ஆம் அதிகாரத்தில் இருந்து உங்களுக்கு பிரியமானதோ பிரியமில்லாததோ ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 7 ஒரு வசனம் தான் கேட்டேன். 7ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 7 வேண்டுமா 8 வேண்டுமா 9 வேண்டுமா? 8 கேட்டு வாசி. கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரர்களையும் எப்படி மறு தேசத்தின் வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன். அல்லேலூயா. அமரும். அல்லேலூயா. இப்போ தண்டிக்கிற வசனம் தான் நீ சொல்லியிருக்க. அல்லேலூயா. இனி உட்கார்ந்தபடி அந்த வெளிப்பாடு 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தினுடைய லக்கம் கணக்கு பார்க்க கடவன். புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. ஹல்லேலூயா. அந்த 666 கவிழ்த்து போடுங்க. 999. அப்போ புத்தியுள்ளவன் அந்த மனிதனுடைய அந்த லக்கத்தை கணக்கு பார்க்க கடவன். லக்கம் என்று சொன்னால் என்ன? நம்பர், எண்ணம், நியூமராலஜி. அல்லேலூயா. நியூமராலஜி. அப்போ புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. மனுஷனுடைய லக்கம் எவ்வளவு? மனுஷனுடைய லக்கம் என்ன? நம்பர்களை மிகப்பெரிய நம்பர் எது? 9 தானே. உற்சாகமாக கையை தட்டுங்க. இப்போ மனுஷனுடைய அப்போ 999 பெரிய நம்பர் இல்லையோ? 9 தான் பெருசா? 9க்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. சொல்லுங்க. ஆன்சர் மீ. நீ சொல்லு. அதாவது ஒரு நம்பர் திரும்ப வரக்கூடாது. திரும்ப வராமல் ஒரு நம்பர் பெரிய நம்பர் நீங்கள் சொன்ன 9 தான். மற்றபடியெல்லாம் திரும்ப தான் போடணும் இல்லையா? 11 12 திரும்ப போட்டு தான் வரணும். அப்போ மனிதனுடைய லக்கம் அது லக்கமாக இருக்கிறது. அது 9 இருக்கிறது. மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அது 9. அது 9 + 9 + 9 + எத்தனை கூட்டினாலும் கூட்டணிக்கு என்ன வரும்? 9 + 9 + 9 என்ன வருது? கூட ஒரு 9 போட்டு பாருங்கள், கூட்டி பாருங்கள். 2 7 9 இல்லையா? இன்னும் எத்தனை நம்பர் வேணாலும் கூட்டிடுங்க. அப்படி தானே? இப்போ மனிதனுடைய கடைசி நம்பர் இலக்கமாக இருக்கிறது. அது 9. இல்லையா? சிலருக்கு அது அசிங்கம். ஆனால் அந்த நியூமராலஜி படி 9 தான் பவர்ஃபுல் வேர்டு. இல்லையா? அதை யார் தரித்து கொள்ளுகிறான்? தட்ஸ் த பாயிண்ட். அது மனிதனுடைய இலக்கமாக இருக்கிறது. புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவான். இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ்ஸு கடையில் 100 ரூபா போட்டால் யாரும் போக மாட்டாங்க. போவீங்களா நீங்கள்?
இப்போ ஒரு மேலாடை 100 ரூபாய்ன்னு போட்டால் யாராவது போவாங்களோ? உடனே என்ன சொல்லுவீங்க? 100 ரூபாய் அவனுக்கு கடையில். எப்படி போகிறது? பக்கத்து கடையில் போடுவான், 99 ரூபா போடுவான். அங்கே போயிடுவோம். ஏன்னா 99 ரூபாடி, வா 2 சேலை வாங்கிட்டு வந்துடுவோம், போயிடுவோம். அவன் ஈர்ப்பு சக்தி, இழுப்பு சக்தி யாருக்கு இருக்கு? நம்பர் 9க்கு இருக்கு. 666 கூட்டி பாருங்க. 6 + 6 18, 1 + 8 9 இல்லையா? அப்போ அந்தி கிறிஸ்துனுடைய நம்பர் என்ன? நம்பர் 9. அல்லேலூயா. அதாவது இந்த உலகத்தை அவன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொள்ளுகிறவனுடைய நியூமராலஜி லக்கம் அது 9. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த 9ஐ யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் அந்தி கிறிஸ்துக்குரியவர்கள். இப்போ நான் பயன்படுத்தினால் நான் தான் அந்தி கிறிஸ்துக்குரியவன். நீங்கள் பயன்படுத்தினாலும் அது அந்தி கிறிஸ்து. ஏனென்றால் சிலர் தங்களுடைய பெயர்களை 9ஆக வரும்படி வைத்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டுங்க. சிலருடைய ஸ்தாபனத்தினுடைய பெயரையும் 9ஆக வைத்துக் கொள்ளுவார்கள். வாகனத்தினுடைய கூட்டெண்ணிக்கையும் 9ஆக வைத்துக் கொள்வார்கள். அதற்கு என்ன விலையும் கொடுப்பார்கள்? ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு. அல்லேலூயா. அடுத்தபடியாக செல்போன் நம்பரையும் அப்படித்தான் பயன்படுத்துவார்கள். ஆகவே அந்த 666 அது மனிதனுடைய இலக்கமாக இருக்கிறது. இந்த உலகத்தை ஆளுகிறவனுடைய அந்தி கிறிஸ்துவனுடைய நம்பராக இருக்கிறது. அதைத்தான் எல்லோரும் பின்பற்றுகிறார்கள், கர்த்தரே அல்ல. கர்த்தருக்கு நியூமராலஜி தேவையில்லை.